ஆமாண்டா, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன், ஓடிடு ஒழுங்கா என்று கூற பின்பு சிரித்துக் கொண்டே அவன் கேபினுக்கு சென்று அமர்ந்தவன் இன்று பிரியங்காவை அவள் வீட்டில் சென்று பார்க்க போவதை நினைத்து மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தான். பின்பு விஸ்வாவிடமும் இந்த விஷயத்தை பற்றி கூற அவனுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. அப்போ பிரியங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு அவன் செல்ல தங்களுக்கு நடக்க போகும் திருமணத்தை பற்றி இப்போதே கனவு காண தொடங்கிவிட்டான் ஹரி. அதே நேரம் காலேஜில் மதிய உணவு இடைவேளையின் போது கவிதாவிடம் வைஷு, கவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. அப்படியா, என்ன விஷயம்? நீ அம்மாவாக போறியா என்று கேட்டதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அப்படிலாம் இல்லடி, அப்படி இருந்துச்சுன்னா உன்கிட்ட நான் எப்பயோ சொல்லியிருப்பேன், அதெல்லாம் விடு. இங்க பிரியங்கா அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ண போறோம். என்னடி சொல்ற, நிஜமாவா? மாப்பிள்ள பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. நம்ம ஆதியோட ஃப்ரெண்டு ஹரி அண்ணா தான், அவர் தான் பிரியங்கா அக்காவை லவ் பண்றாராம். ஆனா அக்கா தான் அவரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களாம். அதான் இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து எங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்ன வைஷு சொல்ற? கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா உங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இனி உன் லைஃப நினைச்சு நான் கவலைப்படவே தேவையில்லை. ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாண்டி, என்னதான் உங்க அக்கா மனசு மாறி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு என்னவோ கொஞ்சம் பதட்டமாவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன் என்று கூறியதும் அவளை பார்த்தவள் அப்படியே அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். கவி, நீ மட்டும் தாண்டி என் மேல இவ்ளோ அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் வச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கிடைச்சா எல்லாரோட லைஃபுமே நல்லா இருக்கும் தெரியுமா என்று கூற, சரி விடுடி, ஒரு ஃப்ரெண்டா இது என்னோட கடமை இல்லையா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா என்று இப்படி சந்தோஷமாக பேசிக்கொண்டு மதிய உணவை சாப்பிட்டு முடித்து பின்பு மீண்டும் காலேஜிற்குள் சென்று விட்டனர். மாலை நேரம் வந்ததும் மணியை பார்த்த ஆதி, வைஷுவுக்கு காலேஜ் விடுற டைம் ஆச்சு, இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் என்று வேகமாக தனது கணினியை ஆஃப் செய்து விட்டு அங்கிருந்து புறப்பட அப்பொழுது ஹரியும் விஸ்வாவும் அவன் எதிரில் வந்தனர். அவர்களை பார்த்தவன், டேய், நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துருங்க, சரியா? நானும் வைஷுவை போய் காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிடா, அப்போ நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது உனக்கு கால் அடிக்கிறோம். நீயும் அங்க இருந்து கிளம்பிட்டினா எனக்கு கால் அடி. சரிடா, கண்டிப்பா என்றவன் வேகமாக செல்ல போக அப்பொழுது விஸ்வா, டேய் ஆதி, இன்னைக்கு நான் உன் கூட வரேன்டா. ஏண்டா, நீ வீட்டுக்கு போய் ரெடி ஆகலையா? ஏண்டா, எனக்கா பொண்ணு பார்க்க போறோம்? இவனுக்கு தானே பொண்ணு பார்க்க போறோம். இவனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நான் ரொம்ப பிரைட்டா வந்து சப்போஸ் உன் மாமியார் வீட்டுல இவனுக்கு பதில் என்ன மாப்பிள்ளை ஆக்கிட்டாங்கன்னா என்றதும் ஹரி, டேய் குரங்கு, உன் புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் போகுது என்று அவன் தலையில் தட்டவும், டேய் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, எனக்கு வீட்டுக்கு போய் கிளம்பி அதுல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் ஆதி கூட அவனோட வீட்டுக்கு போறேன். அங்க போய் இவங்க கூடவே சேர்ந்து நான் வந்துடுறேன். நீ மட்டும் போய் நல்லா மினிக்கு ரெடி ஆயிட்டு வா, சரியா என்று கூறியவன், ஆதி, என்ன கூட்டிட்டு போவலடா? என்னடா நீ, வா, அவன் மட்டும் தனியா போவேன்னு பார்த்தேன். இல்ல, இனி அவன்கிட்ட இருந்து இப்படி தனியா கழட்டுக்கிறது தான் நல்லது. அவனா என்ன கழட்டி விடுறதுக்கு முன்னாடி நானா கழண்டுக்கணும், அதுதான் எனக்கு கௌரவம் என்று கூற அப்பொழுது அவனை முறைத்த ஹரி, இருக்கட்டும்டா, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் என்று மிரட்டினான். பின்பு ஆதி விஸ்வாவுடன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஹரியும் அவனது காரில் அவர்களது பிளாட்டுக்கு சென்றான். சரியாக காலேஜ் மணி அடித்து அனைவரும் வெளியே வரவும் ஆதி அங்கே சென்று நிற்கவும் வைஷ்ணவியை பார்த்து விட்டான். வைஷ்ணவியும் அவனை பார்த்துவிட்டு கையசைக்க கவிதாவும் அவளும் சேர்ந்து ஒன்றாக வந்தனர். அப்பொழுது ஆதியை பார்த்தவுடன் கவிதா, ஆதி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கவி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, என்ன நீங்க உங்க வைஃப கூட்டிட்டு போறதுக்காக வந்தீங்களா? ஆமா கவி என்றவன் வைஷுவை பார்த்து, வைஷு போலாமா, டைம் ஆச்சு என்று கேட்க, போலாம் ஆதி, அப்படியே நம்ம கவிய போற வழியில உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடலாமா என்றதும் உடனே கவிதா, ஐயோ வைஷு, நீங்க எவ்வளவு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல நீ ஏன் என்ன பத்தி கவலைப்படுற? நான் எப்பவும் போல பஸ்ல போய்க்கிறேன், நீ கிளம்புடி என்று கார் கதவை திறந்து அவளை அமர வைக்க, சரி, நீ கிளம்பு, நான் பஸ்ல போய்க்கிறேன் என்று கூறியவன், வைஷ்ணவி,
அப்பொழுது ஆதி, கவி ஒன்னும் பிரச்சனை இல்ல, போற வழியில தானே உங்க வீடு இருக்கு, நாங்க உன்னை டிராப் பண்ணிட்டே போயிடுறோம் என்றதும், ஐயோ ஆதி இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்களேன். இட்ஸ் ஓகே கவி, ஃபர்ஸ்ட் நீ பேசுறதுலதான் டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு என்றதும் சரி என்று வேகமாக பின் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர, அப்பொழுது அங்கே விஸ்வா அமர்ந்திருப்பதை பார்த்தவள் ஒரு நிமிடம் பதறிவிட்டாள். அப்போதுதான் வைஷுவும் அவனை திரும்பி பார்க்க, விஸ்வானா நீங்களும் உள்ளதா இருக்கீங்களா? ஆமா சிஸ்டர், வந்ததுல இருந்து நீங்க உங்க புருஷன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கண்டுக்கவே இல்ல என்றதும் கவிதா கொஞ்சம் நெளிந்து கொண்டே இருந்தாள். அப்பொழுது விஸ்வா கவிதாவிடம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்க சீட்ல ஏதாவது முள்ளு வச்சிருக்க என்ன? ஏன் இப்படி நெளிஞ்சுகிட்டே இருக்கீங்க என்று கேட்கவும் அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்க, அப்பொழுது ஆதியோ, கவி இவன் என் ஃப்ரெண்டு விஸ்வா தான், நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற அளவுக்கெல்லாம் இவன் ஒருத்தே கிடையாது சரியா, நீ கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு வா என்று கூறியதும் சரியாதி என்றவள் பின்பு அமைதியாக வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது விஸ்வாவோ, என்ன கவி மேடம் எதுவும் பேச மாட்டீங்களா? எனக்கு இப்படி எல்லாம் ரொம்ப அமைதியா வந்தா பிடிக்காது என்றதும், நீங்க யாருங்க, உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க, நம்ம 2 பேரும் ஒரே கார்ல இருக்கோம், நான் ஆதியோட ஃப்ரெண்டு, ஒரு கர்டசிக்காவது எனக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் இல்ல? அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க சரியா என்றதும் விஸ்வாவிற்கு அசிங்கமாக போய்விட்டது. அப்பொழுது குபீர் என்று சிரித்த ஆதி, டேய் விஸ்வா, உனக்கு எதுக்குடா இந்த வேலை, உனக்கும் பொண்ணுங்களுக்கும் தான் ராசியே இல்லல, கம்முன்னு வாய் முடிட்டு உட்காந்துட்டு வா என்றதும், டேய் இப்படியே சொல்லி சொல்லி எந்த பொண்ணு கூடயும் என்ன பேசவோ பழகவோ விட மாட்டீங்கடா, நீங்க மட்டும் ஆளாளுக்கு ஒரு ஜோடிய புடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா நான் மட்டும் ஒத்த குரங்கா தனிமையில நிக்கணுமா என்று கேட்டதும் கவிதாவிற்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அப்பொழுது வைஷுவும் சிரித்துவிட்டு, விஸ்வாண்ணா நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பார்த்து வைக்கிறேன் என்று கூறவும், வைஷு சிஸ்டர் உங்களுக்காவது என் மேல அக்கறை இருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்று கூற, தேங்க்ஸ் அண்ணா, இருக்கட்டும் விடுங்க, இந்த ஊர்ல பொண்ணா கிடைக்காது, எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க, நானே உங்களுக்கு நல்ல பொண்ணா பாக்குறேன் பாருங்க என்று இப்படியே இவர்கள் பேசிக் கொண்டு வர, அதே நேரம் கவிதாவின் வீடு வந்துவிட்டது. அங்கே காரை நிறுத்தி, ஓகே கவி பாத்து போ என்று வைஷ்ணவி சொல்ல, சரிடி நீயும் போயிட்டு வந்துட்டு என்னாச்சுன்னு எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்றியா? கண்டிப்பா கவி, உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? ஓகேடி பாய் என்றதும், ஓகே பாய் கவி, அப்போ நாங்க கிளம்புறோம் என்று ஆதி கூற, அதே நேரம் விஸ்வாவும் வாயை மூடிக்கொண்டு சும்மா இல்லாமல், ஓகே கவி பாய் நானும் கிளம்புறேன் என்றதும் அவனை பார்த்து என்று முறுக்கிக் கொண்டு சென்று விட்டாள். ஐயோ சிஸ்டர், என்ன உங்க ஃப்ரெண்டு ரொம்ப டெரர் பீஸா இருக்காங்க போல இருக்கே. விஸ்வாண்ணா ஏன் அவளை கிண்டல் பண்றீங்க? நான் எங்க சிஸ்டர் கிண்டல் பண்ணேன், சும்மா டிராவல் பண்ணும்போது பேசிட்டு இருக்கலாம்னு பேசினா அதுக்கு எப்படி முறுக்கிட்டு போறாங்க? என்னன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அவ எப்படி வந்து பேசுவா என்றதும் உடனே ஆதி, என்ன விஸ்வா எல்லாருக்கும் ஜோடி இருக்குன்னு நீ ஏதாவது ட்ரை பண்றியா என்ன என்று கேட்டதும், டேய் மச்சான் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லடா, ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அத பரிசீலனை பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி மனசு சொல்லுது என்றான். உடனே ஆதி, டேய் மவனே உன்னை பத்தி எனக்கு தெரியும், பேசாட்டிக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு வா என்று கூறிவிட்டு பின்பு நேராக வீட்டிற்கு சென்றான். விஸ்வாவை பார்த்த கண்மணியும் விஸ்வநாதனும், விஸ்வா வாப்பா, என்ன நம்ம வீட்டுக்கு நீ வரதுக்கெல்லாம் நாங்க அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும் போல இருக்கே உன்கிட்ட? இல்ல ஆண்டி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை. சரி சரி நீ ஃபர்ஸ்ட் வந்து உக்காரு என்று அவனுக்கு காஃபி கொடுத்தவர் அதே நேரம் வைஷுவிடம், வைஷு நீங்க போய் மேல கிளம்பிட்டு வந்துருங்க என்று கூறியதும், சரிங்கத்த என்றாள். உடனே ஆதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. திரு திருவென்று முழித்துக் கொண்டு நின்றவனை பார்த்து, ஆதி வாங்க போலாம் என்று அவன் கையை பிடித்துக் கொண்டு மேலே அழைத்து செல்ல, அறைக்குள் நுழைந்த உடனே ஆதி, ஹே வைஷு ஒரு நிமிஷம் நில்லு, இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையெல்லாம் சுத்துது. அம்மா எங்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, பிரியங்காக்காவ பொண்ணு பார்க்க போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடி அவங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் காலையிலேயே அத்தை கிட்ட சொல்லி மாமா கிட்டையும் பேச சொல்லிட்டேன், அவங்களும் நம்ம கூட தான் வரப்போறாங்க. என்னதான் நம்ம போய் கேட்டாலும் நம்ம கூட நம்ம வீட்டு பெரியவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல, அதனாலதான் அத்தைய கரெக்ட் பண்ணிட்டேன்.
ஏண்டி எங்க அம்மாவையே கரெக்ட் பண்ணிட்டேன்னு என்கிட்டயே சொல்ற பாத்தியா? உனக்கு ரொம்ப தைரியம்தான். சரி, நீ யோசிச்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான். அம்மா அப்பா வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தைரியமா இருக்கும். எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க என்று கூறியவன், சரி சரி, நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சுடிதார் தானே போட போற? இல்ல ஆதி, ஒரு நல்ல விஷயமா போறோம், அதுவும் எங்க வீட்டுக்கு போறேன். புடவை கட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும். அடியே, சாரி கட்டிட்டு தான் வருவேன்னு சொல்லி லேட் பண்ணிடாதம்மா. அதெல்லாம் ஒன்னும் லேட் பண்ண மாட்டேன், நீங்க இங்கேயே இருங்க. எனக்கு சாரிக்கு நீங்க தான் ஃப்ளீட் எடுத்து விடணும் என்றதும், இது வேறையா? அப்போ நான் எப்படி கிளம்புறது? நீங்க என்னத்த பெருசா கிளம்ப போறீங்க? உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து மாட்டிட்டு தலையை இப்படி ஒரு சீவும் அப்படி ஒரு சீவும் சீவனா வேலை முடிஞ்சு போச்சு. எங்கள மாதிரியா என்று கூறியவள் நேராக குளியலறைக்குள் புகுந்து கொண்டு ஃப்ரெஷ் ஆகி விட்டு வந்து உடை மாற்றும் அறைக்கு சென்று பாவாடையும் பிளவுஸ் மட்டும் போட்டுக்கொண்டு மேலே டவலை போட்டவள் புடவையை எடுத்துக்கொண்டு நேராக ஆதியிடம் வந்தாள். வாவ், என்ன வைஷு, செம்மையா இருக்கிற. இந்த சீன்ல பாக்குறதுக்கு தாறுமாறா இருக்கிறடி. வாய மூடுங்க, நம்ம போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, அதனால உங்க வாய கொஞ்ச நேரம் மூடி வைங்க என்றதும், என்ன வைஷு, என் பொண்டாட்டியை நான் ரசிக்க கூடாதா என்று இடுப்பை அழுத்து பிடித்து கொள்ளவும், ஆ என்று கத்தியவள், ஆதி விளையாண்டது போதும், ஃபர்ஸ்ட் எனக்கு சாரி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று வேகமாக புடவையை கட்ட ஆரம்பிக்க, ஏண்டி எப்பவும் நீ எதன சாரி கட்டிப்ப, இன்னைக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்ற? ஆதி, இது காட்டன் சாரி, இதை என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது, அதுக்கு தான் உங்களோட ஹெல்ப்ப கேக்குறேன். மத்தபடி சில்க் சாரியோ இல்ல பூனம் சாரியோ இருந்தா நானே கட்டிக்குவேன், உங்ககிட்ட எல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்றதும், சரி சரி என்றவன் அழகாக கீழே அமர்ந்து அவளது ஃபிளீட்டுகளை எல்லாம் சரி பண்ணி விட்டான். பிறகு அவள் சேலை கட்டி முடித்ததும், சரி நான் மேக்கப் பண்றேன், நீங்க போய் அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க என்று கூற, சரி வைஷு என்றவன் வேகமாக சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு உடையும் மாற்றிக்கொண்டு வந்து அவளிடம், என்ன வைஷு போலாமா? ஆதி, இப்பதானே தலை சீவிட்டு இருக்கேன், இருங்க போலாம் என்றதும், பாத்தியா நான் கிளம்ப எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா நீ கிளம்புறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, அதனாலதான் ஃபர்ஸ்ட் உன்னை கிளம்ப சொன்னேன், இப்ப தெரியுதா? எல்லாம் தெரியுது தெரியுது என்றவள் பின்பு நெற்றி வகுட்டில் குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, ஆதி நான் ரெடி, போலாமா? போலாண்டி, இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ இந்த சாரியில செம்மையா இருக்கடி, இந்த சாரியே இல்லாம இருந்தா இன்னும் செம்மையா இருக்கும் என்றவனை பார்த்து, பாருங்க நீங்க ரொம்ப பேட் பாயா இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம கீழே போலாம், எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க என்று கீழே சென்றதும், அப்பொழுது கண்மணி ஆதி வைஷுவை பார்த்து, அடடடடா, என் புள்ளையும் மருமகளும் ஜோடியா வர்றத பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்த மாட்டேங்குது என்றதும், உடனே விஸ்வா, ஆண்டி நான் வேணா எக்ஸ்ட்ரா 2 கண்ணு வாங்கி தரவா? அட யாருடா இவன் சும்மா மம்பு பண்ணிக்கிட்டு என்று கூறவும், உடனே ஆதி, அம்மா நம்ம கிளம்பலாமா என்றதும், போலாம்பா என்று அந்த டேபிளில் இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு கிளம்ப, அதை பார்த்த ஆதி, அம்மா என்னம்மா இதெல்லாம்? இல்லப்பா, பொண்ணு கேட்க போறோம், சும்மா வெறுங்கையை வீசிட்டு போக கூடாது, இதெல்லாம் எடுத்துட்டு போய் முறையாதான் கேட்கணும், புரியுதா என்று கூறியவர், வைஷு இங்க வாமா என்று கூப்பிட, ஆ இது வரேன் அத்தை என்று அருகே செல்ல, என்னம்மா வைஷு, சுமங்கலி பொண்ணு தலையில பூ இல்லாம இருக்கலாமா என்று தலை நிறைய பூவை எடுத்து வைத்து விட, அதை பார்த்த ஆதிக்கும் விஸ்வநாதனுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது விஸ்வநாதன், கண்மணி எனக்கு ஒரு டவுட், எல்லா வீட்லயும் மாமியார் மருமகளும் பிச்சுக்கோ புடுங்கிக்கோன்னு இருக்காங்க, ஆனா நீ மட்டும் எப்படி நம்ம மருமக கூட இவ்ளோ க்ளோஸா இருக்க? அவளும் உன்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கா? அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுங்க, தயவு செஞ்சு நீங்கெல்லாம் எங்க 2 பேரையும் பார்த்து கண்ணு போடாதீங்க என்று கூறிவிட்டு, இப்பதான் என் மருமக அழகா இருக்கா என்று நெட்டி முறித்தவர், சரி சரி கிளம்புங்க மணியாச்சு என்று புறப்பட, அப்பொழுது விஸ்வாவோ, ஆண்டி இங்க நான் ஒருத்தன் இருக்கேனே, என்னை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கலையா என்று கேட்டதும், விஸ்வா நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஹரிக்கு கல்யாணம் முடியட்டும், அடுத்தது உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா என்றதும், அப்பொழுது அனு வந்தாள். விஸ்வாண்ணா எப்படி இருக்கீங்க? அனு நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், அப்புறம் நீங்களும் தான் போறீங்களா? ஆமாம்மா. சரி சரி, சீக்கிரமா உங்களுக்கும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போற ஒரு விஷயம் நடக்கணும், சீக்கிரம் ஒரு பொண்ணை தேடி பிடிங்க, எனக்கு ஒரு நல்ல அண்ணியா சீக்கிரமா பார்த்து வைங்க என்றதும்,
எங்க நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது என்றதும் அனைவரும் சிரித்துவிட்டு பின்பு புறப்படலாம் என்று காரில் ஏற, அப்பொழுது ஹரியின் கார் அங்கு வந்து நின்றது. அதை பார்த்தவுடன் விஸ்வா, டேய் ஹரி, என்னடா நீ இங்கேயே வந்துட்டியா? ஆமாண்டா, நான் ஆதிக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன், அவன் தான் இன்னும் கிளம்பலன்னு சொன்னான். அதான் உங்க கூடவே சேர்ந்து நானும் வரலாம்னு வந்துட்டேன். சரி விஸ்வா, அவன் மட்டும் தனியா வரான் பாரு, நீ அவன் கூட வாடா என்றதும் சரி மச்சான் என்றவன் காருக்கு சென்று, டேய் இன்னைக்கு நீ மாப்பிள, அதனால கார் ஓட்டக்கூடாது என்றதும் அது சரி என்றவன் இறங்கி பக்கத்து சீட்டில் அமர்ந்து கொள்ள, அப்பொழுது விஸ்வா வண்டியை ஸ்டார்ட் செய்தான். உடனே கண்மணி, விஸ்வா, ஹரி இருங்கப்பா, நாங்க 2 பேரும் உங்க கூடவே வரோம் என்று கூறியதும் உடனே ஆதி, ஏமா நீங்க எங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் என்று கூற, இல்ல ஆதி, நீங்க 2 பேரும் தனியா ஜோடியா ஏதாவது பேசிட்டு வாங்க, நாங்க எதுக்கு நடுவுல கரடி மாதிரி என்றவர் அவனிடமிருந்து பதிலை எதிர்பார்க்காமல் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு ஹரியின் காரில் சென்று அமர, உடனே விஸ்வா, டேய் மச்சான் என்ஜாய் பண்ணு என்று கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பி கொண்டான். அதே போல ஆதியும் கிளம்பலாம் என்று வைஷுவை அமர வைத்து விட்டு பின்பு அவனும் காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு சென்றான். பிறகு வைஷ்ணவியின் வீட்டு வாசலின் முன்பு காரை நிறுத்தியவர்கள் உள்ளே செல்ல அவர்களை வைஷ்ணவியே அழைத்து சென்றாள். அத்த மாமா வாங்க என்று உள்ளே அழைத்து செல்ல, அதே நேரம் கிச்சனில் இருந்து வெளியே வந்த கௌசல்யா அனைவரையும் பார்த்து மிகவும் ஷாக்காகிவிட்டார். வாங்க வாங்க சம்பந்தி, மாப்பிள என்று கூப்பிட ஹரியையும் விஸ்வாவையும் பார்த்தவர், வாங்க தம்பி என்று கூப்பிட்டு அனைவரையும் அமர வைத்தார். என்ன வைஷு திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி, அப்பா வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாருடி, முகம் கழுவிட்டு வர போனாரு, அவருக்காக தான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். என்னடா சத்தம் கேக்குதுன்னு வெளியில வந்து பார்த்தா நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அப்புறம் சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி. சம்பந்தி எப்படி இருக்காரு? அவருக்கு இப்ப உடம்பு தேவலாமா? அவருக்கு இப்ப உடம்பு தேவலாம், அவரு மறுபடியும் வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டார் சம்பந்தி. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி என்றதும், சரி இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்துடுறேன் என்று உள்ளே செல்ல, வைஷு நீயும் வாயேன் என்று அழைக்கவும், ஹிதோ வரேமா என்று அவளும் கிச்சனுக்குள் சென்றாள். என்னடி திடுதிப்புன்னு எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, அக்கா எங்க இருக்கா? இன்னைக்கு மூடு சரியில்லைன்னு ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு காலையில இருந்து வீட்டுல தான் இருந்தா. சரி, கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா, அப்பவாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிதான் கோவிலுக்கு கிளம்பி போயிருக்கா. எப்ப போனாங்கம்மா? வர லேட் ஆகுமா? இல்லம்மா, அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா என்று கூறியவர், சரி நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு, என்ன எல்லாரும் ஒட்டுக்கா கிளம்பி வந்திருக்கீங்க? அம்மா, அதெல்லாம் என் அத்தையும் மாமாவும் சொல்லுவாங்க, நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க என்றவள், சரி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்னும் வேணாம், காஃபி தானே போட போறேன், நான் பாத்துக்கிறேன், நீ போ, மாப்பிளங்க தனியா இருப்பார் என்று கூறவும், சரிமா என்று வெளியே வர, அப்பொழுது கரெக்டா சுரேஷும் வெளியே வந்தவர் வைஷ்ணவியை பார்த்தவுடன், வைஷு எப்படா வந்த, எப்படி இருக்க? அப்பா நான் நல்லா இருக்கேன் என்று அவரை அணைத்து கொண்டு, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது? நீங்க மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களாமே? ஆமாண்டா, எவ்வளவு நாள் தான் வீட்லயே இருக்கிறது, ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஆபீஸ் போலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். சரிப்பா, இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாமா என்றவர் திரும்பி பார்க்க, சோஃபாவில் கண்மணி, விஸ்வநாதன், ஆதி எல்லாம் அமர்ந்திருக்க அவர்களை பார்த்தவுடன் சுரேஷுக்கு பதட்டமாகிவிட்டது. அடடே சம்பந்தி, நீங்களும் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி என்றதும், மாமா உங்க ஹெல்த் இப்போ ஓகேவா? நீங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களாமே? ஆமா மாப்ள, வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, அதான். சரி மாமா, வந்து உக்காருங்க என்று கூற அவர் தயங்கியபடியே வந்து மெதுவாக அமர்ந்தார். வைஷு, என்ன திடீர்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? எனக்கு உங்களை எல்லாம் ஒன்னா பார்த்த உடனே ஒரு மாதிரி பதட்டமாவுது. ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல என்று அவர் பதறுவதை பார்த்த விஸ்வநாதன், சம்பந்தி எதுக்கு நீங்க இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கல, ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? நாங்க ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
நல்ல விஷயமா? என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்ணு பிரியங்கா கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்னு வந்திருக்கோம் என்றதும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்றீங்க சம்மந்தி? பிரியங்காவோட கல்யாண விஷயமாவா? ஆமா, உங்ககிட்ட சுத்தி வளைச்சு பேசுறதுல என்ன இருக்கு? நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். வைஷு, அம்மாவை கூப்பிடு என்று கூற, சரி மாமா என்றவள், அம்மா மாமா கூப்பிடுறாரு என்று கூப்பிட, சொல்லுங்க சம்மந்தி என்று கிச்சனில் இருந்து வெளியே வந்தவரிடம், உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சம்மந்தி என்றதும், நம்ம பிரியங்காவோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் என்றவரை பார்த்து திருத்திருவென்று முழித்த கௌசல்யா, என்ன சொல்றீங்க சம்மந்தி, எங்களுக்கு ஒன்னும் புரியல என்று கேட்க, அப்பொழுது கண்மணி, சம்மந்தியம்மா இங்க பாருங்க, இதுதான் ஹரி, இது விஸ்வா, எங்க ஆதியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஹரிக்கு தான் பிரியங்காவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்றதும் சுரேஷிற்கும் கௌசல்யாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன சம்மந்தி சொல்றீங்க? அவங்க வீட்ல இருந்து யாருமே வரலையே என்றதும் ஹரிக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. அப்பொழுது கண்மணி, அவங்க வீட்ல இருந்து தான் நாங்க வந்திருக்கோம். ஹரிக்கும் விஸ்வாவுக்கும் அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. அவங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா எல்லாமே நாங்க தான். ஆதிக்கு எப்படியோ அதே மாதிரிதான். இவங்களோட நல்லது கெட்டதுல எல்லாத்துக்கும் நாங்க தான் இருக்கோம். அதனால என் புள்ள ஹரிக்கு உங்க பொண்ணு பிரியங்காவை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு சம்மதமான மட்டும் சொல்லுங்க என்றதும், அப்பொழுது வைஷ்ணவி, ஆமாம்மா, ஹரி அண்ணாக்கு பிரியங்கா அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் முறையா பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம் என்று கூற, அதே நேரம் சுரேஷ் கௌசல்யாவும் யோசித்து கொண்டிருக்க, அப்பொழுது ஆதி, மாமா என் மேல உங்க 2 பேருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல, நான் கண்டிப்பா பிரியங்காவுக்கு நல்லதுதான் செய்வேன்னு. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்றதும், அப்போ என்ன நம்பி தாராளமா பிரியங்காவை என் ஹரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவன் அவளை கண் கலங்காம காலம் முழுக்க சந்தோஷமா பாத்துக்குவான் என்று கூறவும், மாப்பிள்ள நீங்க எல்லாரும் நேர்ல வந்து இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? என் பொண்ணுக்கு நல்லதா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. மாப்பிள்ள உங்களுக்கு தெரிஞ்சவருன்னும் போது இன்னும் சந்தோஷம் என்று கூறியவர் கௌசல்யாவை பார்த்து, என்ன கௌசி, உனக்கு ஓகே தானே? எனக்கும் சம்மதங்க, ஹரி தம்பிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றதும், உடனே ஹரி எழுந்து வந்து சுரேஷின் காலிலும் கௌசல்யாவின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டான். நல்லா இருங்க தம்பி என்றவர்கள் அவனை ஆசித்து விதித்து விட்டு, சரி நீங்க உட்காருங்க என்று கூறினார். அதே நேரம் பிரியங்கா கோவிலில் இருந்து வீட்டுக்கு திரும்பியவள் வாசலில் 2 கார்கள் நிற்பதை பார்த்து, என்ன ஆதி வீட்ல இருந்து கார் வந்திருக்கு, அதுவும் இல்லாம ஹரியோட கார் இங்க நிக்குது, அப்போ வைஷு வந்திருக்காளா என்று சந்தோஷமாக உள்ளே ஓடி வந்தவள், அங்கு ஆதி, வைஷு, ஹரி, விஸ்வா, கண்மணி, விஸ்வநாதன் என்று அனைவரையும் பார்த்ததும் அவளுக்குள் ஒரு பதற்றம் தொட்டி கொண்டது. அவளை பார்த்தவுடன் கண்மணி, பிரியங்கா வா வா, எங்கம்மா கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா ஆண்டி என்று கிட்டே வந்தவள் பூஜை கூடையை அவரிடம் நீட்ட, அதிலிருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டவர் பிரியங்காவின் நெற்றியிலும் குங்குமத்தை வைத்துவிட்டு, வைஷு இங்க வாமா என்று அழைத்து அவளுக்கும் நெற்றியில் குங்குமம் வைத்து விட்டார். அதே நேரம் கௌசல்யா வேகமாக உள்ளே சென்று காஃபி கோப்பையை நிரப்பிக் கொண்டு வந்தவர், பிரியங்கா இங்க வா என்றதும் பூஜை கூடையை மேசை மேல் வைத்துவிட்டு, என்னமா இந்த காப்பிய எல்லாருக்கும் குடுமா என்றதும், என்ன ஏது என்று ஒன்றும் புரியாமல் திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருக்க, இந்த காஃபியை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொடு பிரியங்கா என்றதும் வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரேவை வாங்கி கொண்டு வந்து கண்மணி, விஸ்வநாதன், ஆதி, விஸ்வா அனைவருக்கும் கொடுத்து முடித்துவிட்டு சுரேஷுக்கு கொடுத்தவள் பின்பு ஹரியின் அருகே சென்று காஃபியை கொடுக்க, காஃபி கப்பை எடுத்தவன் அவளை பார்த்து கண்ணடித்தான். அதில் ஒரு நிமிடம் பதறியவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ட்ரேவை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். அனைவரும் காஃபி குடித்து முடித்ததும் உடனே கண்மணியும் விஸ்வநாதனும், சரிங்க சம்மந்தி, நீங்க வீட்டுல எல்லாரும் கலந்து பேசிட்டு உங்க சம்மதத்தை சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நாள்ல கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம் என்று கூறியதும், எங்க 2 பேருக்கும் பரிபூர்ண சம்மதம் என்று கூற, சரி அப்போ நாங்க புறப்படுறோம், ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று கூறியதும், சரிங்க சம்மந்தி என்று கூறிய கௌசல்யா வைஷ்ணவியை பார்த்து, வைஷு நீ எப்படி இருக்கடா? அம்மா இதையே எத்தனை தடவை கேப்பீங்க, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா
திடீர்னு என்னன்னு தெரியல, உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, உடம்ப பாத்துக்கோ என்று கூற பின்பு அனைவரும் விடைபெற்று வெளியே செல்ல பிரியங்கா மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்த்தாள். அப்பொழுது மீண்டும் ஒருமுறை ஹரி அவளை பார்த்து கண்ணடித்ததும் மூஞ்ச பாரு என்று அவனை திட்டிவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். அக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன வைஷு, வந்து கொஞ்ச நேரம் கூட நீ இருக்கல, அதுக்குள்ள கிளம்புற. இன்னொரு நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன்கா, சரியா? சரிடி என்று கூறியதும் இருவரும் அணைத்து கொண்டு காரில் ஏறி புறப்பட்டனர். அனைவரும் சென்ற பிறகு உள்ளே வந்த பிரியங்கா, அம்மா, எதுக்காக இவங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டு போறாங்க? என்ன விஷயமா? அதுவா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு அந்த ஹரி தம்பி இருக்காருல்ல, அவருக்கு உன்னை பொண்ணு கேட்டுட்டு போறாங்க. அம்மா, என்னமா சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா பிரியங்கா, அதுக்காகத்தான் எல்லாரும் வந்து பேசிட்டு போறாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்றதும், அம்மா என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, தயவு செஞ்சு நாங்க சொல்றத மட்டும் கேளு, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நாங்க எவ்வளவு பயந்துட்டு இருந்தோம். இப்ப அருமையா ஒரு மாப்பிள்ள வந்திருக்கும் பொழுது இத நாங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். ஹரி தம்பிக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நானும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோம். அதனால நாங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வழிய பாரு என்று கூறிவிட்டு அவர் அறைக்குள் சென்று விட்டார். ஒன்றுமே புரியாத பிரியங்கா குழப்பத்துடனே தன்னுடைய அறைக்கு சென்று மெத்தையில் விழுந்தவள், இந்த ஹரி என்னமோ பிளான் பண்ணி காய் நகர்த்துறாரு. நம்ம இவரை என்னவோ நினைச்சோம், ஆனா இவருடைய பிளான் வேற மாதிரி இல்ல இருக்குது என்று நினைத்தவள் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். பிறகு இரவு 8 மணி இருக்கும். வைஷ்ணவியிடமிருந்து பிரியங்காவிற்கு போன் வந்தது. வைஷுதான் என்று வேகமாக போனை அட்டன் செய்தவள், சொல்லு வைஷு. அக்கா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எங்கடி, என் முடிவை யார் கேக்குறாங்க? அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவே பண்ணிட்டாங்க, தெரியுமா? அதுதான் எனக்கு அங்க இருக்கும்போதே தெரியுமே. நீங்க ஏன் ஹரி அண்ணாவை வேண்டாம்னு சொல்றீங்க? இல்லடி, நான் வாழ்க்கையில தெரிஞ்சே ஒரு தடவை தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு அதனாலேயே கல்யாணம்னாலே இப்ப கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு. நாளை பின்ன இதை சொல்லி காட்டி ஹரி என்ன கஷ்டப்படுத்த மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லு? அக்கா, நீங்க ஹரி அண்ணாவை தப்பா நினைச்சிருக்கீங்க. அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் என்றதும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தாள் பிரியங்கா. அப்பொழுது வைஷ்ணவி, சரி, நீங்க நல்லா யோசிங்க, நாளைக்கு ஆபீஸ் போற வழி பாருங்க என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டவள் பின்பு கவிதாவிற்கு போன் செய்து அனைத்து விஷயங்களையும் கூற, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. அப்போ கூடிய சீக்கிரமே உங்க அக்காவுக்கு கல்யாணம். சரி சரி, கல்யாண ஃபங்க்ஷன்ல எல்லாரும் மறுபடியும் ஒன்னா மீட் பண்ணலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்று கூற, ஆமாண்டி, அதுக்கு தான் நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் என்று வைஷ்ணவி கூறினாள். வீட்டிற்கு சென்ற ஹரி மிகவும் யோசனையில் அமர்ந்திருப்பதை பார்த்த விஸ்வா, டே மச்சான், என்னடா தீவிர யோசனையில இருக்க? இல்ல, அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா பிரியங்கா சைட்ல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தெரியலையேடா. அவங்க அப்பா அம்மாவே ஓகே பண்ணிட்டாங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கடா. நிச்சயம் இந்த கல்யாணம் நடக்கும். நீ எதை பத்தியும் யோசிக்காம இப்ப வா, நம்ம சாப்பிட்டுட்டு நேரத்துல தூங்கலாம். காலையில ஆபீஸ் போற வேலை வேற இருக்கு என்றதும் சரி என்றவன் பின்பு இரவு உணவை முடித்துக் கொண்டு தூங்க சென்று விட்டான். அதே நேரம் ஆதி அறையில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க அவன் அருகில் வந்து அமர்ந்த வைஷு, ஏனாதி, ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல வைஷு, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு அக்காவோட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு வந்தோம்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆதி. அப்படியா? உன் சந்தோஷம் தாண்டி எனக்கு முக்கியம், கவலையே படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்க வேண்டியது இந்த ஆதியோட பொறுப்பு. அதுவும் இல்லாம ஹரிய முழுசா நம்பி நீங்க உங்க வீட்டு பொண்ண தாராளமா கொடுக்கலாம் என்றதும், என்ன ஆதி, ஹரி அண்ணா பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு அதை நினைச்சு எல்லாம் ஒரு குழப்பமும் இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சீக்கிரமாவே இந்த கல்யாண வேலைய ஸ்டார்ட் பண்ணி அக்காவை மனக்கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஆதி என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கூற, உடனே ஆதியோ, கவலைப்படாத வைஷு, எல்லாமே நல்லதாவே நடக்கும், கண்டிப்பா உன்னோட ஆசையும் நிறைவேறும் என்று அவள் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்தான். சரி ஆதி, எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமா? ஓகேடி என்றவன் லேப்டாப்பை எடுத்து மூட்டை கட்டி வைத்து விட்டு
லைட்டை ஆஃப் செய்துவிட்டு வைஷ்ணவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு தூங்கிவிட்டான்.